வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இசெட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் புதிய மாருதி சுசுகி ஷிஃப்ட் ZXi வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போகிறோம். டாப் வேரியண்ட்டுக்கு முந்தின வேரியண்டாக இந்த வேரியண்ட் இருக்குது. இந்த வேரியண்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டாப் வேரியண்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ZXi வேரியண்ட்லேயே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புதிய அட்வான்ஸ்டு 1.2 லிட்டர் Z சீரிஸ் இன்ஜின் இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்சி மற்றும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய ஷிஃப்ட்டில் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் மற்றும் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சரும் எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புதிய ஷிஃப்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூரில் இருக்கிற கிரீன் சர்க்கிளில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் புதிய கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஜென் ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர்த் ஜென் ஷிஃப்ட்டுக்கு ஃபியூச்சர்ஸ், சேஃப்டி ஆப்ஷன்ஸ் மற்றும் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான பாடி டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 5 வேரியண்ட்டில் இந்த புதிய ஷிஃப்ட்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. LXi, VXi ஆப்ஷனல் மற்றும் ZXi ப்ளஸ் இந்த மாதிரி 5 வேரியண்டாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ZXi வேரியண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஆப்டிமைஸ்டு பாடி டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வித் DRL, கிளாசி பிளாக் ஃப்ரண்ட் கிரில் மற்றும் நியூ மாடல் அலாய் வீல் மற்றும் சி ஷேப்டு LED டைலாம் செட்டப், இது எல்லாமே இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணி நியூ டிசைனில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்தவரையில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 25.75 கிலோமீட்டர் மைலேஜும், மேனுவல் வேரியண்ட்டுக்கு 24.80 கிலோமீட்டர் மைலேஜும் டெலிவர் ஆகிற மாதிரி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சிட்டி மற்றும் ஹைவே டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான லோ அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட என்ஜினையும் டியூன் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 6 ஸ்போர்ட்டிவான கலர் ஆப்ஷன்ஸும் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளண்டிட் சில்வர், நோவல் ஆரஞ்ச், சிஸ்லிங் ரெட், லஸ்டர் ப்ளூ, மேக்மா கிரே மற்றும் ஆர்க்டிக் ஒயிட். ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட்ஜெட் ப்ரைஸில் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ரிலையபிலிட்டி மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய ஷிஃப்ட் ஒரு பெஸ்ட்டான செலெக்ஷனாக இருக்கும். இம்ப்ரெசிவ் மைலேஜ், கம்ஃபர்டபுள் சீட்ஸ், ஸ்மூத்தான ரைடிங், இது எல்லாமே ஒரே வெஹிக்கிளில் கிடைக்கிற மாதிரி மாருதி இந்த புதிய ஷிஃப்ட்டை கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஓவரால் பாடி டிசைன், அலாய் வீல் மற்றும் ஹெட்லாம்ப் டைலாம்போட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பாடி டிசைனை இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே டாப் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் ஷிஃப்ட்டோட எல்லா வேரியண்ட்டையுமே வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்மூத் ஃபியூல் எஃபிஷியன்ட் வித் பவர்ஃபுல்லோட ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியண்டான இன்ஜின் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இம்ப்ரெசிவான மைலேஜ் இந்த புதிய ஷிஃப்ட்டோட என்ஜின் டெலிவர் பண்ணுறதை நாம் பார்க்க முடியும். சிட்டியில் 18 கிலோமீட்டரும், ஹைவேல பார்த்தோம்னா 24.80 கிலோமீட்டர் மைலேஜும் இந்த புதிய இன்ஜின் டெலிவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டோட எல்லா வேரியண்ட்டுக்கும் 6 ஏர்பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. மற்றும் சுசுகியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஹெக்டட் பிளாட்ஃபார்மில் இந்த புதிய ஷிஃப்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறது இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. கரண்ட் மார்க்கெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வித் ஃபுல்லி லோடட் ஃபீச்சர்ஸோட வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துருக்கவங்களுக்கு இந்த புதிய ஷிஃப்ட் ஒரு பெஸ்ட்டான செலெக்ஷனாக இருக்கும். ஸ்லீக் மற்றும் மாடர்னான பாடி டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டில் நம்ம பார்க்க முடியும். சிட்டி டிரைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பேக்டான பாடி டிசைனும் இந்த ஷிஃப்ட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேர்ட் ஜென் ஷிஃப்ட் போலயே இந்த ஃபோர்த் ஜென் ஷிஃப்ட்டுக்கும் கேபின் ஸ்பேஸ் மற்றும் பூட் ஸ்பேஸ் ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான ஃபீச்சரான ரியர் ஏசி வெண்ட் ஆப்ஷனும் இந்த ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த ரியர் ஏசி வெண்ட் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை.
பவர்ஃபுல்லான எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. LXi, VXi மற்றும் VXi ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மோக்கி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் ஃபீச்சரும் இந்த ZXi வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டட் கிளாசி பிளாக் கலர் ஃப்ரண்ட் கிரில்லும் வண்டியோட ஃப்ரண்ட் பர்சன்ஸை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்து காட்டுது. பார்க்கலாம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் இந்த வேரியண்ட்டுக்கு ஆப்ஷனலாக தான் கொடுக்குறாங்க. இன்ஜினுக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட ஃப்ரண்ட் கிரில் மற்றும் ஆடாமோட ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இன்ஜினோட சேஃப்டிக்காக. ஹூட் டோரோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு கர்வ் டிசைன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட ஹூட் டோருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹூட் டோர் மேலேயும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். எப்பவும் போல வைடரான விண்ட்ஸ்கிரீன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனோட சைஸும் ரொம்பவே லார்ஜாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகினர்ஸ் கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனோட டிசைனும் டோட்டலாகவே ரொம்ப லார்ஜாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூஃப் மேலேயும் ஸ்ட்ரக்சரல் லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். ரூஃப் மவுண்டட் ஆண்டனாவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ரியர் ஸ்பாய்லரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்பவும் போல சைடு விண்டோவும் ரொம்பவே லார்ஜாக இருக்கிற மாதிரி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ பேசஞ்சருக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்டோவை ரொம்பவே லார்ஜாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் பாடி டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். லென்த் பொறுத்தவரையில் 3860 mm கொடுத்துருக்காங்க. வித்து பார்த்தோம்னா 1735 mm வருது. வண்டியோட ஓவரால் ஹைட் பார்த்தோம்னா 1520 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் வீல் பேஸ் பார்த்தோம்னா 2450 mm வருது. டர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா 4.8 மீட்டர் வருது. எப்பவும் போல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்நார்மல் ரோடு, இம்ப்ராப்பர் ரோட்ல கூட வண்டியை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே லார்ஜா கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு ORVM வித் டர்ன் இண்டிகேட்டரோட இங்க அவைலபிளா இருக்குது. மிரர் ஆட்டோ ஃபோல்டிங் மற்றும் மிரர் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிரரோட சைஸ் எப்பவுமே லார்ஜா, விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு ஒரு 185/65 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு 15 இன்ச் அலாய் வீல் ஃபீச்சரும் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும், ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு வென்டிலேட்டர் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த ZXi வேரியண்ட்டுக்கு சில்வர் பெயிண்டட் அலாய் வீல் தான் கொடுக்குறாங்க. டாப் வேரியண்டான ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு தான் ப்ரெசிஷன் கட் அலாய் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டார்சன் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுக்குறாங்க. கன்சூமருக்கு ஒரு ஸ்மூத்தான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட சஸ்பென்ஷன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. சி பில்லர்லையும் பார்க்கறதுக்கு ஒரு கிளாசியான டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு வண்டியை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்து காட்டுது. காம்பாக்டான டிசைன் வித் ஸ்பேசியஸ், ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் ஸ்போர்ட்டிவான டிசைன் இந்த வண்டியோட ஹைலைட்டடான பெனிஃபிட்ஸா இருக்குது. பாடி கலர்டு டோர் ஹேண்டில் வித் ரெக்கார்ட் சென்சார் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. மேனுவல் கீலாக்கோட ப்ரொவிஷனும் இதுல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட பாடி சைட்லையும் ஸ்ட்ரக்சரல் லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஏரோடைனமிக் மற்றும் டிராக் ஃபோர்ஸை அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த லைன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டிவா மற்றும் ஒரு ஷார்ப்பான லுக்கை இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிற ஹேட்ச்பேக் கேட்டகரி வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான லுக், ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் ஸ்பேசியஸான வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த புதிய ஷிஃப்ட் மட்டும்தான்.
வண்டியோட ரியர் லுக்கும் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே பெட்டரா இருக்கிற மாரி ஒரு ஆப்டிமைஸ்டு ரியர் பிரசன்ஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் குடுத்திருக்காங்க. எப்பவும் போல ஒரு ப்ராப்பரான ஹை மவுண்டட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ரியர் விண்ட்ஸ்கிரீனும் எப்பவும் போல வைடரா இருக்கிற மாரி இருக்காங்க. இந்த விண்ட்ஸ்கிரீனோட எட்ஜஸ்ல பார்த்தோம்னா பிளாக் எனாமல் பேண்ட் டிசைனும் குடுத்திருக்காங்க. ரியர் வைப்பர் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. வாஷர் ஃபீச்சரும் இதிலேயே இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. போட் டோரோட டிசைனும் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாரி ஒரு ஷார்ப்பான போட் டோர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு குடுத்திருக்காங்க. போட் டோரோட சென்டர்ல சுசுகியோட லோகோவும், லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஷிஃப்ட்டோட பேட்ஜிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில டாப் வேரியண்டான ZXi பிளஸ் வேரியண்ட்ல தான் கிடைக்கிற மாரி இருக்காங்க. இந்த ZXi வேரியண்ட்டுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் தான் அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கே ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாரி சி ஷேப்டு டெயில் லாம்ப் செட்டப் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் குடுத்திருக்காங்க. இந்த டெயில் லாம்ப் செட்டப்புக்கு மேல பார்த்தோம்னா ஒரு கிளாஸியான கிளாஸ் டிசைனிங் குடுத்தாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டரும் இதிலேயே அவைலபிளா இருக்குது. ஒரு ப்ராப்பரான LED காம்பினேஷன் டெயில் லாம்ப் செட்டப் தான் இந்த வண்டிக்கு குடுத்திருக்காங்க. வண்டியோட அண்டர் பாடியிலயும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் குடுத்திருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். சைலன்சர் மற்றும் மஃப்ளர் சிஸ்டமும் இங்க நம்ம கிளியரா பார்க்கலாம். வைடரான ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் ஃபீச்சரும் இந்த வண்டிக்கு குடுத்திருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ஒரு வைடரான ஆங்கிள்ல கவர் ஆகுற மாரி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு குடுத்திருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஹேங்கர் மற்றும் ஸ்பீட் சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக் ஃபீச்சரும் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ஃப்ரண்ட் ஃபுட் இலுமினேஷன் ஃபீச்சரும் இந்த ஷிஃப்ட்டோட ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் குடுக்குறாங்க. மத்த வேரியண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறதில்ல. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஸ்பேசியஸ் வித் டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். பார்க்கறதுக்கே பிரீமியமா இருக்கிற மாரி ஃபுல் பிளாக் கலர்டு தீம் இன்டீரியர் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு குடுத்திருக்காங்க. டிரைவரோட டோர் பேனல்ல பார்த்தோம்னா சில்வர் குரோம் ஃபினிஷ்டு அனலாக் லிவர் குடுத்திருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் ORVM ஓட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்க இருக்கிற மாரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மென்ட் சுவிட்சும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் சின்ன ஸ்டோரேஜும் இங்க குடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்க தான் குடுத்திருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில ஸ்ட்ரைட்டா ஃபிளாட்டா ஓபன் ஆகுற மாரி குடுத்திருக்காங்க. இதனால கன்சியூமர் வண்டிக்குள்ள போறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட ஆட்டோ அப் டவுன் ஃபீச்சர் மற்றும் ஆன்டி பிஞ்ச் பவர் விண்டோஸ் ஃபீச்சரும் டிரைவர் டோருக்கு மட்டும் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இந்த ZXi வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்குது. டிரைவரோட சைடு ஃபுட் ரெஸ்ட் ஃபீச்சரும் ZXi வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில ஒரு மஸ்கலான மற்றும் சாலிடான மெட்டீரியலால தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் பேக்டோர் ஓப்பனர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வித் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட டேஷ்போர்ட் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு பெஸ்டா இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்டிவான மற்றும் கிளாசிக்கான இன்டீரியர் டிசைன் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. ஆன்போர்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான Alexei வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. என்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் வித் ஸ்மார்ட் கீ ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் மட்டும் இந்த வேரியண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. டாப் வேரியண்டான ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு தான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்டான Alexei வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. ஸ்டீரிங்கோட டிசைனும் பார்க்கறதுக்கு சிம்பிளா மற்றும் ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். பார்க்கறதுக்கே சிம்பிளா மற்றும் ஜெனினா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் கீ தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் கீயும் இந்த ஸ்மார்ட் கீக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஹேண்டியா சிம்பிளா வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சென்டர் டோர் லாக்கிங் மற்றும் கீலெஸ் என்ட்ரி சிஸ்டமும் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். கிளஸ்டரோட டிசைனும் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே பிரீமியமா இருக்கிற மாதிரி இந்த கிளஸ்டருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கும் கொடுத்திருக்காங்க.
இந்த கிளஸ்டரோட சென்டர்ல ஒரு எம்ஐடியும் அவைலபிளா இருக்குது. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் கிளாக் மற்றும் அவுட் சைடு டெம்பரேச்சர் கேஜும் இதுல அவைலபிளா இருக்குது. டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி ஃபீச்சரும் இதுல இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங், டோர் ஓப்பன் வார்னிங்கும் இதுல ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சீட் பெல்ட் வார்னிங் மற்றும் ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷனும் இதுல டிஸ்ப்ளே ஆகும். வெஹிக்கிள் ஹை ஸ்பீடு அலர்ட்டும் இதுல ட்ரிகர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வைப்பரோட கண்ட்ரோல் சுவிட்ச் மற்றும் ஹெட்லாம்போட கண்ட்ரோல் சுவிட்சும் நம்ம இங்க பார்க்க முடியும். ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. ஸ்மார்ட் பிளே ப்ரோ வித் 17 சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பிரீமியமா இருக்கிற மாதிரி இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமை டிசைன் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்கிரீனும் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்குது. சவுண்ட் எஃபெக்டும் ரொம்பவே ப்ராப்பரா இருக்கிற மாதிரி தான் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமை மாருதி கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் வித் 2 ட்விட்டர் ஆப்ஷனும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு அவைலபிளா இருக்குது. அசால் லேம்போட பட்டன் டேஷ்போர்டோட சென்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேஷ்போர்டோட சென்டர்ல 2 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்டும் அவைலபிளா இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஏர் கண்டிஷனர் வித் பேனல் illumination ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. வயர்லெஸ் சார்ஜர் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மற்றும் யூஎஸ்பியோட சார்ஜிங் சாக்கெட்டும் நம்ம இங்க பார்க்க முடியும். ட்வின் கப் ஹோல்டர் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. ஹேண்டில் பண்றதுக்கே ஹேண்டியா இருக்கிற மாதிரி 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட்டும் இங்க அவைலபிளா இருக்குது. வித் லெதர் ரேப் ட்ரீட்மெண்டோட கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் குரோம் ஃபினிஷ்டு பட்டனோட இங்க அவைலபிளா இருக்குது. இங்க 2 டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜும் இங்க கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். சீட்ஸ் பொறுத்தவரையில நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டி ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி ப்ராப்பரான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கர்டைன் ஏர்பேக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. எல்லா சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் மற்றும் ஸ்லீக்கான ஒரு அப்டேட்டட் டேஷ்போர்ட் டிசைன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. கன்சியூமரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரீமியமான இன்டீரியர் செட்டப் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸும் ஒரு ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுக்குறாங்க. லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த ZXi வேரியண்ட்டுக்கு லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. கோ டிரைவருக்கு இங்கே ஒரு சன்வைசரும் அவைலபிளாக இருக்குது. வித் வேனிட்டி கிளாஸோட கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான எல்லோ கேபின் லேம்பும் நம்ம இங்கே பார்க்க முடியும். வித் 3-வே சுவிட்சோட அவைலபிளாக இருக்குது. மேனுவல் அட்ஜஸ்டபிள் IVRM ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட சன்வைசர் பொறுத்தவரையில் வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாமல் டிக்கெட் ஹோல்டர் ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட லொகேஷன் தவிர மற்ற எல்லா லொகேஷனுக்கும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ரீட்ராக்டபிள் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தான் இந்த ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டிலும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமருக்கு பெஸ்ட்டான சேஃப்டி கவரேஜ் கொடுக்குற மாதிரி 6 ஏர்பேக் ஃபீச்சர் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓல்டு ஜென் ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டுக்கு ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியம்னஸ் மற்றும் கம்ஃபர்ட்டும் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டை மாருதி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டுவெல் ஃப்ரண்ட் ஏர்பேக், சைடு மற்றும் கர்டைன் ஏர்பேக் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியரில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரியர் டோரோட பேனல்லையும் பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஃபுல்லி சிங்கிள் டோனில் ஹார்ட் பிளாஸ்டிக்கால் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் குரோம் ஃபினிஷ்டு அன்லாக் லீவர் மற்றும் மஸ்குலான டோர் ஹேண்டிலும் நம்ம இங்கே பார்க்க முடியும். பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் பட்டன் மற்றும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் டோரும் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் கன்சியூமர் வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. ரியர் சீட்டும் நல்ல மஸ்குலாக குஷனிங்காக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லெக் ரூம் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. டிரைவர் சீட்டை ஃபுல்லாகவே பின்னாடி மூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நமக்கு லெக் ரூம் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம்.
ஒரு ப்ராப்பரான ஹெட்ரூம் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் குடுத்திருக்காங்க. வண்டியோட ஓவரால் ஹைட் 1520 இருக்கனால, ஹெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸா தான் இந்த புதிய ஷிஃப்ட்ல இருக்குது. ரியர் ஏசி வென்ட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. வித் 4 வே அட்ஜஸ்டபிளோட குடுத்திருக்காங்க. ஃப்ளோ கண்ட்ரோலும் இதிலே பண்ற மாரி குடுத்திருக்காங்க. முதலே சொன்ன மாரி டைப் சி சார்ஜிங் சாக்கெட்டும் இங்க அவைலபிளா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ மற்றும் செகண்ட் ரோ பேசஞ்சர் இந்த டைப் சி சார்ஜிங் சாக்கெட்ட ஷேர் பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். ரியர் ஏசி வென்ட்க்கு கீழேயே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டன்னல் பொறுத்தவரையில ரொம்பவே ஹைட்டா இல்லாம ஒரு டீசென்டான ஹைட்ல தான் இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. ரியர் சீட்டும் உட்கார்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கிற மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட்லயும் லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்த தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாரி தான் பண்ணியிருக்காங்க. 60/40 ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷனும் இந்த ரியர் சீட்டுக்கு அவைலபிளா இருக்குது. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ ரியர் சீட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது. டிரைவர் மற்றும் கோ பேசஞ்சருக்கு ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான விண்ட்ஸ்கிரீன் மற்றும் வைடரான விண்டோஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்குற பிரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான பிரீமியம்னஸ் மற்றும் ஸ்பேசியஸ் இந்த புதிய ஷிஃப்ட்ல இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிப் மற்றும் லாங் டூருக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்ஸ்க்கும் சீட் பெல்ட் ரிமைண்டர் வித் பஸர் இண்டிகேஷன் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வித் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பில்ட் குவாலிட்டி, கம்ஃபர்ட் மற்றும் ஸ்பேசியஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி இந்த புதிய ஷிஃப்ட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு ஸ்பேசியஸான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய ஷிஃப்ட் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். லக்கேஜ் ரூம் லேம்ப் மற்றும் ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. வைடர் ஆங்கிள் ரியர் பார்க்கிங் கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. ஐசோஃபிக்ஸ் வித் சைல்டு சீட் ஆங்கர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ஸ்பீடு சென்சிட்டிவ் ஆட்டோமேட்டிக் டோர் லாக் ஃபீச்சரும் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ஃபியூல் ஃபில்லிங் பொறுத்தவரையில வண்டியோட லெஃப்ட் சைட்ல தான் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனர் ஃபீச்சரும் இந்த ஷிஃப்டோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. இந்த புதிய ஷிஃப்டோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 37 லிட்டர் வருது. ஒரு மேசிவான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஓவரால் மைலேஜ் பார்த்தோம்னா 24.80 கிலோமீட்டர் மைலேஜ் இந்த புதிய ஷிஃப்ட் டெலிவர் பண்ணுது. ட்ரிப் மற்றும் லாங் டிரைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃபிஷியண்டான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 25.75 கிலோமீட்டர் மைலேஜ் இந்த புதிய ஷிஃப்ட் டெலிவர் பண்ணுது. என்ஜின் பே ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு மாருதியோட அட்வான்ஸ்டு Z சீரிஸ் இன்ஜின் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் ஃபியூல் எஃபிஷியண்டாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். சிட்டி டிரைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான லோ அண்ட் டார்க்கும் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மைலேஜும் கேட்கவே வேண்டாம். ஒரு ப்ராப்பரான ஹையஸ்ட் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த புதிய இன்ஜினை ரொம்பவே ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத இன்ஜினா இருந்தாலும் இன்சுலேஷன் பொறுத்தவரையில ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹூட் டோர் மற்றும் இன்ஜினோட சரௌண்டிங்கை சுற்றி இன்சுலேஷன் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பழைய ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பெல்ட் குவாலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹூட் டோரும் ரொம்பவே ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புதிய Z சீரிஸ் இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1197 சிசி வருது. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 60 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட சிலிண்டர் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 3 சிலிண்டர் வித் 12 வால் கான்ஃபிகரேஷனில் இந்த இன்ஜினை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட மைலேஜ் பார்த்தோம்னா மேனுவல் வேரியண்ட்டுக்கு 24.80 கிலோமீட்டர் மைலேஜும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 25.75 கிலோமீட்டர் மைலேஜும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டோட காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னால் அது இந்த புதிய ஷிஃப்ட் மட்டும்தாங்க. மாருதியோட ரிலையபிலிட்டி மற்றும் சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் மற்றும் பிகினர்ஸ் தாராளமாக இந்த புதிய ஷிஃப்டை செலக்ட் பண்ணலாம். இது ஒரு பெஸ்டான செலெக்ஷனாக இருக்கும். 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் பவர் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்டோட இன்ஜினையும் கொடுத்துருக்காங்க.
ரைடிங்கும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட என்ஜினையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ், எல்இடி ரியர் காம்பினேஷன் டெயில் லேம்ப் செட்டப் மற்றும் நியூ டிசைன்டு அலாய் வீல்ஸ், பாடி கலர்டு ஓஆர்விஎம் வித் ஃபோல்டிங் ஆப்ஷன், சுசுகி கனெக்ட் ஃபீச்சர், மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே, பூட் illumination லேம்ப், ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், வயர்லெஸ் சார்ஜர், ரியர் ஏசி வெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான ஃபீச்சர்ஸ் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் சுசுகியோட ஹெர்டட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த புதிய ஷிஃப்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால சாலிடான பெல்ட் குவாலிட்டி இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சைடு மற்றும் கர்டன் ஏர்பேக்ஸும் இந்த புதிய ஷிஃப்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6 ஏர்பேக் ஆப்ஷன் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வித் இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் மற்றும் செக்யூரிட்டி அலாம் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட், ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர், ஐசோபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட், ஸ்பீடு சென்சிட்டிவ் ஆட்டோமேட்டிக் டோர் லாக் மற்றும் சீட் பெல்ட் ரிமைண்டர், என்ஜின் மாபிலைசர், ஹை ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆன சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த புதிய ஷிஃப்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 10,08,540 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.